வணக்கம் மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. இந்த படம் எப்படி இருக்குது? இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஜானா அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஜானர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு என்ன சொல்கிற சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை வந்து ஒரு புதையலை தேடி போகிற ட்ரெஷர் ஹண்ட் ஜானர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தை ஒரு மித்திக்கல் ஸ்டோரியோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய தமிழில் சொல்லப்பட்ட நிறைய மித்திக்கல் க்ரீச்சர்ஸ், நிறைய மித்திக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக தான் எனக்கு பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாழி அப்படிங்கிற ஒரு மித்திக்கல் அனிமல் வந்து தமிழில் பேசப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கான்ஸ்பிரசி தியரியாகவே வந்து அந்த அனிமல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அனிமல், இதை பற்றின ஒரு ஸ்டோரி இருக்குது, இதை எந்த ஒரு தமிழ் படத்துலையுமே யூஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பர்சனலாக தோணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அந்த விஷயத்தை வந்து காட்டியிருந்தாங்க. அந்த அனிமலோட டிசைனை வந்து காட்டியிருந்தாங்க. அது உண்மையிலேயே அந்த சிஜி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக அந்த மிருகத்தை வந்து காட்டியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். இருந்தாலும் அந்த டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சிஜி ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோடைய ஒன்லைன் நாகமலை அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு, ஹிடன் வேர்ல்டு வந்து இருக்குது, ஹிடன் மலை வந்து இருக்குது. அங்கே நாகமணிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 5 கற்கள் வந்து இருக்குது. அந்த கற்களுக்கு வந்து இந்த பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குது. அதை வந்து யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த படம் முழுக்க போகுது. அதில் ப்ரொட்டகனிஸ்டாக இனிகோ பிரபாகரன் அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருப்பாப்புல. நம்ம சுந்தரபாண்டி படத்தில் வந்து பார்த்துருப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிங்கை பற்றி பேசும்போது நான் அடுத்து வரேன், ஃபர்தராக வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து இந்த படத்துடைய கதை. ஸோ இது யோசிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே போக போகிறோம் நம்ம காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீம் வந்து போகுது. நான் சொன்னேன் இல்லையா, இனிகோ பிரபாகரன் இவர் கூட ஒரு டீம் வந்து போகுது. சைடில் யோகி பாபு மொட்டை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காமெடி ட்ராக் வந்து போகுது. இந்த கதை முழுக்கவே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி தான் வந்து இருக்கு. இன்னும் 2 பேர் வந்து இந்த கதையை படிக்கிற மாதிரியும், இவங்க முன்னாடி போயிட்டு வந்தவங்கள இவர் இனிகோ பிரபாகரன் இவர் கேரக்டர் மட்டும்தான் வந்து உயிர் பிழைச்சி வெளியே வந்தாங்க. உள்ளே போனவங்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியல, அவர் சொன்ன கதை தான் வந்து இந்த படம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்கிற படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டலாக சொல்கிறாங்க, அந்த கதைக்கு எங்கே கட்டு வச்சு எங்கே ப்ரெசென்ட்டுக்கு வந்து எங்கே மறுபடியும் அந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதை கொஞ்சம் பிசுறு தட்டிட்டீங்க, அங்கே ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் கட் பண்ணி இங்கே வந்தீங்கனாலும் ஆடியன்ஸுக்கிட்ட ஏன்டா இங்கே ஏன்டா இப்போ இப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் இருக்கும். கட் பண்ணல அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா எது கதை எது ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறதே வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தை கொஞ்சம் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு அந்த மாதிரி எந்த கோவமே வந்து இந்த படம் பார்க்கும்போது வரல. ஸோ அந்த வகையில் பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப மைனஸாக எது பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ்ட் அண்ட் க்ரூ. இனிகோ பிரபாகரன் அவரோட ரோல், அவருக்கு கொடுத்துருந்த அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தார். அவர் கேரக்டர், அவர் ஆக்டிங் வந்து இந்த படம் முழுக்கவே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆனால் அவரை தவிர மற்ற எந்த கேரக்டருக்குமே வந்து கேரக்டர் ஆர்க்கும் கொடுக்கப்படலை, கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இல்லை. லிட்டரலாக சொல்ல போனால் யோகி பாபு மொட்டை ராஜேந்திரனை வந்து இந்த படத்துலேருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த படம் இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ட்ராக் தான் வந்து அவங்கள வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அது எதுலேயுமே சிரிப்பு வரல. இதுதான் ஒரு முக்கியமான, இது வைக்கணும்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு அவங்க 2 பேரோட கேரக்டரும். ஏன்னா நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கனாலே லீனியராக இந்த ஸ்டோரி சூப்பராக போயிருக்கும். ஆனால் அடிக்கடி அவங்கள காட்டிட்டு அவங்களோட காமெடி ட்ராக்லாம் வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை ஏங்க காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வந்து வருது. அதுக்கப்புறம் சிஜியை கம்பேர் பண்ணும்போது நிறைய அனிமல்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. புலி, குரங்கு, அப்புறம் பாம்பு, யாழி, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ்லாம் வந்து காட்டியிருக்காங்க. ஒரு சில இடத்துல சிஜி சூப்பராக உட்காந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய இடங்களில் வந்து தனியாக தெரிஞ்சுது, ஓகே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட் இவ்வளோ தான், அந்த வகையில் அவங்க வந்து நீட்டான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸுக்கு நிறைய ரைட்டிங் வந்து அங்கங்கே லேகாக விட்டுருந்தாங்க, அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா இந்த 2 கேரக்டர்ஸுமே தேவையில்லை. யோகி பாபு அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் இவங்க 2 பேரோட கேரக்டரும் எந்த வகையிலையுமே இந்த கதைக்கு வந்து இம்பாக்ட் பண்ணலை. ஸோ அந்த கேரக்டர் எடுத்துடலாம் அப்படின்னு வைங்களேன். இவங்க கூட இந்த டீமில் ஒரு 5 பேர் வந்து வராங்க. இந்த 5 பேரோட கேரக்டருமே வந்து இந்த கதையில் எந்த ஒரு இம்பாக்டையுமே கொடுக்கல. ஓகே இந்த காடு இப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க சாகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ட்ராப் அந்த மாதிரி இருக்குது, அதில் ஒவ்வொருத்தவங்க சாகுறாங்க அப்படின்னாலும் எந்த வகையிலுமே அவங்க சாகிறது வந்து பயம் வரல. என்னடா இப்படி இதெல்லாம் ஒரு இதுன்னு இதில் செத்துட்டானேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் தான் இருக்கே தவிர
அது எவ்வளோ பயங்கரமான காடு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நம்ம யாருக்குமே இந்த கேரக்டர் மூலமாக வரல. ஸோ இவங்க சிஜியில் அந்த ஒரு பிரம்மாண்டத்தில் ஃபோக்கஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்த ரைட்டிங்லேயும் கொஞ்சம் போயிருக்கலாம். எல்லா கேரக்டர் மேலேயும், அதாவது இளங்கோ பிரமோத் அவரோட கேரக்டருக்கு காட்டப்பட்ட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை இவங்க எல்லா கேரக்டருக்கும் காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் படம் சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இதே மாதிரி பாட்டும் பெருசாக இந்த படத்தில் எந்த அளவுக்குமே இல்லை. மியூசிக் படத்தோட ஒன்றி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் ரொம்ப ஓவர்லாப்பும் ஆகலை, அதே மாதிரி கம்மியாகவும் ஃபீல் ஆகலை, ஒரு கரெக்டான லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மியூசிக் வச்சு எந்த ஒரு நெகட்டிவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. முக்கியமாக நான் சொன்னது கேரக்டர் ரைட்டிங், அப்புறம் வந்து சிஜி நிறைய இடத்துல அடி வாங்கிருந்துச்சு. ஸோ இந்த கேரக்டர்ஸை இவங்க கம்மி பண்ணி சொல்ல வந்த கதையை மட்டும் இதை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே சிஜி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அனிமேஷன் சீன்ஸ், இந்த படத்தில் நிறைய இடங்களில் வந்து அனிமேஷன் சீன்ஸ் வந்து வருது. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த இன்ட்ரோவில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துடும், போலாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து வரும். அந்த பாட்டை முழுக்க ஒரு அனிமேஷனாகவே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த லிரிக்கல் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் வரும் இல்லையா, ஒரு படத்தோட அஃபிஷியல் லிரிக்கல் வீடியோலாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு அனிமேஷனாக தான் வந்து அந்த பாட்டு ஃபுல்லுவே இருந்துச்சு. எனக்கு அது எடுத்த உடனே இந்த ஒரு அப்போ தான் வந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே இப்படி ஒரு பாட்டு வைக்கும்போது அங்கேயே வந்து மைண்ட் ஆஃப் ஆகிடுது. ஓகே, இது ஒரு அனிமேஷன் படம், இந்த மாதிரி பிரம்மாண்டமான மிருகங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த அனிமேஷன் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நமக்கு செட் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ இதை வந்து லைவ் ஆக்ஷனாகவே காட்டியிருக்கலாமே. இந்த ஒரு பாட்டை லைவாக அவங்க 2 பேருமே இது முழுக்க ஒரு ட்ராவலில் தான் இருக்குது இந்த பாட்டு. ஒரு 2 கேரக்டர்ஸ் ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இங்கே சென்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இதுதான் வந்து இந்த ட்ராவல், இந்த பாட்டு ஃபுல்லாக. அதை லைவ் மாண்டேஜாகவே காட்டியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த ப்ரெசென்ட்டில் அவங்களோட கதையை கேட்குற ஒரு 2 கேரக்டர்ஸ் தான் இவங்க 2 பேரும். இவங்களுக்கான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இல்லை, யாரோ 2 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர இவங்க யார், இவங்க எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத இவங்க கேரக்டருக்கான ரைட்டிங் எங்கேயுமே டெவலப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த பாட்டில் ஒரு சில மாண்டேஜெல்லாம் காட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேரக்டரோடையுமே நம்ம வந்து கனெக்ட் ஆக முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த இடத்த அனிமேஷனாக காட்டின ஒரு விஷயம் எனக்கு பெட்டராக ஒர்க் ஆகலைங்க. அந்த விஷயத்த லைவாக காட்டியிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை அனிமேஷனாக காமிச்சது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்க ஒரு ராஜா காலம், இல்லை வந்து ஒரு பீரியாடிக் டைமில் நடக்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ். அங்கே நடக்கிறத நம்ம லைவாக காட்டினோம் அப்படின்னா அதுக்கு பெரிய அளவில் ஒரு பட்ஜெட் வந்து போகும். ஸோ அதை அனிமேஷனாக காட்டினது ஒரு பெட்டரான விஷயம். ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கதை இன்னும் கொஞ்சம் ஒரு குவாலிட்டியான கதையாக, இங்கே சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்னு இல்லாமல் கொடுக்குறத குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக சூப்பரான ஒரு கதை, ஒரு ஃபேண்டசிக்கல் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஃபேண்டசிக்கல் கதையை கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட ரீச்சும் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக போயிருக்கும். டைரக்ஷன் வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. நமக்கு எந்த இடத்துலையுமே லேகாக வந்து ஃபீல் ஆகலை. அதே நேரத்தில் நிறைய சீன்ஸ் கட் பண்ணவும் பட்டுருந்துச்சு. ஒரு குரங்கு இவர் ஹீரோ வந்து துரத்திட்டு ஓடுது, பாதிலேயே பார்த்தா ஒரு குரங்கு கூட இல்லை, ஒரு குரூப் ஆஃப் குரங்குகள் வந்து இவர் துரத்திட்டு ஓடுது, பாதிலேயே கட் பண்ணிட்டாங்க. அவர் எப்படி தப்பிச்சாரு, என்ன அதனால் எதுவும் காயம் ஆச்சா அப்படிங்கிறது தெரில. அதுக்கப்புறம் இவங்க அந்த காட்டுக்குள்ளே ஒரு 5 நாள் 6 நாள் பக்கம் இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க அந்த புதையில தேடி. இவங்க கையில் எந்த ஒரு ஃபுட்டோ இல்லை எக்யூப்மெண்ட்ஸோ அதுக்கான ஒரு வாட்டர் பாட்டிலோ கொண்டு வராங்க, பாதியிலே அது காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அது காணாமல் போனனால இவங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது, இவங்களுக்கு ஏன் தண்ணி கிடைக்கலையா, தண்ணி இல்லாமல் இருக்காங்களா, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு லாஜிக்குமே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஹீரோ கேங்லேயே இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு யோகி பாபு மொட்டரஞ்சிதரன் கிட்ட வந்தீங்கன்னா லாஜிக்கே கிடையாது. அவங்க 2 பேரும் இம்மோர்டல்ஸ், அவங்களுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரோட கேரக்டர்ஸுமே இருக்கும். கடைசியாக புலி துரத்துது அப்படிங்கிற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த கேரக்டர்ஸுக்கு, ஒன்றுமே இல்லை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. புலிக்கிட்ட செத்தாங்களா இல்லையா, இல்லை வந்து தப்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதையும் வந்து காட்டவே இல்லை. ஸோ லாஜிக் வைஸ் நிறைய பிளாட் ஹோல்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. பிளாட் ஹோல்ஸை தாண்டி லாஜிக் மிஸ்டேக்ஸே வந்து நிறையா இருக்குது. ஸோ ஃபேண்டசி படம் அப்படின்னு பார்க்கும்போது லாஜிக் மிஸ்டேக்ஸுங்கிறது நம்ம ஆப்வியஸாக பார்க்கக்கூடாது. என்னடா இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஆனால் அந்த படத்துக்கான ஒரு லாஜிக்குங்கிறது ஒன்று இருக்கும்ல, அந்த படத்துக்கான லாஜிக்கையுமே வந்து இவங்க நிறைய இடத்துல புல் ஆஃப் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு பட்டுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. இது எல்லாத்தையும் இந்த சின்ன தவறுகள் இவங்க பண்ணனால இது ஒரு ஆவரேஜான படமாக வந்து போயிடுச்சு. அந்த ஒரு ஃபேண்டசி படத்துக்கு தமிழில் வரக்கூடிய ஒரு ஃபேண்டசி படத்துக்கான ஒரு சாபம் வந்து இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கதைகள் கொண்டு வந்தால் இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஓடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சாபத்துக்குள்ளே இந்த படமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பேசக்கூடிய படமாக வந்து இந்த படம் ஆயிருக்கும். அந்த விஷயத்தில் கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் எத்தனை பேர்
இந்த படத்தை வந்து பார்த்துட்டீங்க தேட்டரில் போய், அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன இந்த படத்துக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.